ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக இருக்கும். இரண்டாவது, இப் ரீட், ஒருவேளை யாரோ விதைத்ததை நீங்கள் அறுந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. இதுதான் கடைசி பாயிண்ட். யாரோ விதைச்சதை நம்ம அறுந்துட்டோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, have courage, trust God and he will handle. ஹalleluya. நம்ம விதைச்சதை நம்ம அறுத்தது நல்லதுதான். யாரோ விதைச்சிட்டாங்க, தெரியாம அறுந்துட்டோம். அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, பாதிக்கப்பட்டு விட்டால் தைரியம் கொண்டு கர்த்தரை நம்பி அவரிடம் ஒப்புகைகள். அவர் கையாடும், அவர் ஹேண்டில் பண்ணட்டும். நீங்க விதைக்கல, நீங்க எந்த தீமையும் செய்யல. நம்ம நல்லதான் நம்ம ரோட் போட்டு தான் போயிட்டே இருக்கிறோம். என்னுடைய நண்பனுடைய அப்பா ஊர்ல, அவர் ரொம்ப வயசானவர், நடந்து போயிட்டே இருக்காரு. ஒருத்தன் தூண்டல் வந்து இடிச்சாரு, விழுந்து அவர் செத்தாரு. ஏஜ் ஆகும்போது விழும்போது அது என்னவோ இதை வந்து திடீர்னு நின்றுச்சு, அவரு அப்படியே மறைச்சிட்டாரு. இதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. இதுல வேற அவரு அந்த ரோடுக்கு சைட்ல அவருடைய வழியில நடந்து போயிட்டு இருக்காரு, யாரோ வந்து இடிச்சாங்க. ஸோ சம்டைம் இது மாதிரி நடக்கும்போது எந்த பண்ணணும்? வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க, இப்படித்தான் சில நேரத்துல தான் விதைக்காததை அறுக்கிறார்கள். நீங்களும் ஒருவேளை இன்றைக்கு அந்த சூழ்நிலையில இருந்தீர்கள் என்றால், துக்கத்தோடும் கவலையோடும், ஐயோ நான் விதைக்கலையே, நான் ஏன் அறுக்கணும், நான் எந்த தீமையை செய்யலையே, எனக்கு ஏன் இந்த தீமை வருகிறது என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் இந்த உலகம் அப்படிதான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறார். ஃப்ரீவில்னா என்ன? சுயமாக தீர்மானம் எடுக்கிற திறமை கொடுத்தா இருக்காங்க. அதுதான் இந்த ப்ராப்ளம் ஆஃப் ஈவிலுக்கு காரணம். அது தேவையும் கூட. அதுக்கு வேற நேரத்துல வருவோம். ஸோ ஆகையினால ஒருவேளை நாம் தேவையில்லாதவைகளை அறுக்கிற நிலைமை வந்துவிட்டால் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தை விடக்கூடாது. அவரை 100% நம்ப வேண்டும். சும்மா உட்காரக்கூடாது. என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்துல வேதனை கேட்டு நாம் வாங்க வேண்டும். அருமையை